மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், 4th ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் நாங்கள் அறிந்தவை. இதில் வந்து எண்களுக்கேற்ப படங்களை வரைந்து வட்டமிடுக. இதில் 6 நம்பர் கொடுத்துருந்தா நீங்கள் 6 தடவை அந்த ஃப்ளவர்ஸ் வரைஞ்சிட்டாங்க. அடுத்து 5, 3, 4க்கு அந்த பிக்சரை வரைஞ்சிக்கிறோங்க. அடுத்து கீழே பொறுத்துக பாருங்கள். பொறுத்துக பார்த்தீங்கன்னா 40 + 6 அப்படின்னா 46. இதில் 4 10கள் 6 ஒன்றுகள் இருக்குது. அடுத்து 30 + 0 அப்படின்னா 30. இதில் 3 10 0 ஒன்றுகள். அடுத்து 70 + 5னா 75. இதில் 7 10கள் 5 ஒன்றுகள். 90 + 1னா 91. 9 10கள் 1 ஒன்றுகள். 10 + 2னா 12. 12ல் 1 10கள் 2 ஒன்றுகள். அடுத்து பக்கம் 2ல் மணிகளை எண்ணி விரிவான மற்றும் திட்ட வடிவில் எழுதுக. அதில் பெரிய பாக்ஸாக வர்றது ஒரு இதில் 100 இருக்குதுன்னு அர்த்தம். நீளமாக வர்ற இதில் 10 இருக்குதுன்னு அர்த்தம். சின்ன சின்னதாக உள்ளதில் நம்ம பீட்ஸை எழுதி மணிகளை எண்ணி எழுதணும். 100 10 1 கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸில் எத்தனை 100 இருக்குது, எத்தனை 10 இருக்குது, 1ன்னு எழுதணும். எழுதிட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் நம்ம கூட்டி போடணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4 100 இருக்குது, 4 10 இருக்குது, அதுக்கப்புறம் 8 1 இருக்குது, அது எழுதியிருக்காங்க. ரெண்டாவது உள்ளது பார்த்தீங்கன்னா 3 100கள் 1 10கள் 5 ஒன்றுகள் இருக்குது. மூன்றாவது பார்த்தீங்கன்னா 5 100கள் 2 10கள் 3 ஒன்றுகள் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 100கள் 7 10கள் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 6 100கள் 4 ஒன்றுகள் இருக்குது, 10கள் இருக்காது. அடுத்து பார்த்தீங்கன்னா 1 100கள் 9 10கள், அடுத்து 8 ஒன்றுகள் இருக்குது. அது எல்லாத்தையும் கூட்டி பக்கத்தில் எழுதியிருக்கோம். வந்து அளவுகோலை உற்று நோக்கி கீழ்காணும் பொருட்களின் நீளத்தை சென்டிமீட்டரில் எழுதணும். ஃபஸ்ட்டு அந்த அளவுகோலில் 3 சென்டிமீட்டர் இருக்குது, அது எழுதியிருக்காங்க. ரெண்டாவது அந்த பென்சில் எத்தனை சென்டிமீட்டர், பென்சிலில் எத்தனை சென்டிமீட்டர் போட்டிருக்காங்க அப்படின்னா அது 4 சென்டிமீட்டர். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த இது வந்து 9 சென்டிமீட்டர் போட்டிருக்காங்க. அளவுகோலை உற்று நோக்கி பொருட்களின் நீளத்தை எழுத பிச்சு ஸ்கேலில் குட்டி பென்சில் வந்து 7 மில்லிமீட்டர் இருக்குது. அடுத்து க்ரையான்ஸை பார்த்தீங்கன்னா அது எத்தனை சென்டிமீட்டர்னால் 8 சென்டிமீட்டர். அடுத்து ஸ்கெட்சு வந்து 11 சென்டிமீட்டர். அடுத்து அந்த ஸ்பூன் வந்து 14 சென்டிமீட்டர் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 4 விடையை கண்டுபிடி. இதில் கூட்டல் கழித்தல் கொடுத்துருக்காங்க, அதை சால்வ் பண்ணி எழுதுங்க. 1 10 100 கொடுத்துருக்காங்க. அதுக்கு டிஜிட்ஸுக்கு அந்த ஸ்தானத்துக்கு நேராக அந்த மதிப்புகளை போட்டு அதை கூட்டி போடுங்க, கழித்து போடுங்க. அடுத்து பாருங்கள், பின்வருவனவற்றை விரைவாக அளவிட பயன்படும் பொருத்தமான அளவு முறையை தேர்வு செய்க. இதில் விரைவாக என்னத்தை நம்ம அளக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடணும். பின்வருவனவற்றை விரைவாக அளவிட பயன்படும் பொருத்தமான அளவு முறையை தேர்வு செய்ய. சீக்கிரம் எதனால் அளக்கலாம், கையினாலையா கால்னாலையா, மூலமாக ஜானா நம்ம எழுதப்போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு செகண்ட் ஒன் ஆன்சர், செகண்ட் ஒன்றுக்கு ஃபஸ்ட் ஒன் ஆன்சர், தேர்டு ஒன்றுக்கு ஃபஸ்ட் ஒன் ஆன்சர். அடுத்து பேஜ் நம்பர் 3 விடையை கண்டுபிடி. அதில் பார்த்தீங்கன்னா கூட்டல் கழித்தல் கொடுத்துருக்காங்க, அதை கூட்டி கழித்து நீங்கள் எழுதிக்கிறங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா விடையை கண்டுபிடி. சரியா, கூட்டல் கழித்தல் தான் ஈஸியான மெத்தட் தான், நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள். அடுத்து பேஜ் நம்பர் 8 பொருளின் ஒரு பக்கத்தை அச்சு பதிந்து கிடைக்கும் வடிவத்தின் பெயரை எழுதுங்க. இதில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு பேஜை மட்டும் எடுத்து அது என்ன வடிவம்னு சொல்லிட்டு வடிவத்தை வரைஞ்சி அதோட பேரை எழுத போகிறோம். ஃபஸ்ட் ஒன் வந்து சதுரம், அதை வரைஞ்சி எழுதிட்டாங்க. செகண்ட் ஒன் வந்து செவ்வகம், அதை வரைஞ்சி எழுதுங்க. தேர்ட் ஒன் வந்து செவ்வகமும் வட்டமும். சரியா, அடுத்து ஃபோர்த் ஒன் வந்து முக்கோணமும் வட்டமும், அதை வரைஞ்சி அது கீழே என்ன செய்யுங்க எழுதிடுங்க. அடுத்து பேஜ் நம்பர் 9 கொடுக்கப்பட்டுள்ள உருவத்தோடு பொருந்தாததை டிக் செய்யணும். சரியா, இதில் பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட் சைடு வந்து ஒரு படம் கொடுத்துருக்காங்க, அதில் பொருந்தாததை எழுதணும். அதாவது வடிவம் வந்து ஒப்பாததை எழுதி டிக் பண்ணணும். சரியா, டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பக்கம் 11ல் முப்பரிமாண வடிவங்களின் முனைகள் மற்றும் விளிம்புகளை எண்ணி எழுதுக. வடிவங்கள் முனைகள் விளிம்புகள் கொடுத்துருக்காங்க. கன சதுரத்தில் 8 முனைகள் 12 விளிம்புகள் இருக்குது. கன செவ்வகத்தில் வந்து 8 முனைகள் 12 விளிம்புகள் இருக்குது. கோலத்தில் வந்து விளிம்புகள் இருக்காது, முனைகளே இருக்காது. சரியா, எழுதிக்க. பக்கம் 11 தட்டையான பொருட்களுக்கு மஞ்சள் வண்ணமும் வளைவான பொருட்களுக்கு சிவப்பு வண்ணம் திட்ட. தட்டையான அப்படின்னா நேராக உள்ளது, வளைவான அப்படின்னா வந்து வளைஞ்சு வர்ற பொருட்களுக்கு சிவப்பு வண்ணமும் தீட்டணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த பிக்சரை கரெக்டாக பார்த்து அதுக்கு என்ன செய்யுங்க, கலர் பண்ணுங்கள்.